ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஏடி ஆட்டோமேஷன் ஜோன். இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அனலாக் அவுட்புட்ஸ் இன் பிஎல்சி. ஸோ பிஎல்சியில் அனலாக் அவுட்புட்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் லேர்ன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎல்சி அனலாக் அவுட்புட்னா என்ன, அனலாக் அவுட்புட் டிவைசஸ்லாம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அனலாக் அவுட்புட் டிவைசஸ்லாம் இருக்குது, ஸோ பிஎல்சி அனலாக் அவுட்புட் டிவைசஸோட சிக்னல் ரேஞ்சஸ்லாம் என்ன, ஒர்க்கிங் ஆஃப் அனலாக் அவுட்புட் மாடியூல்ஸ், ஒரு அனலாக் அவுட்புட் மாடியூல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ரெசல்யூஷன் அப்படின்னா என்ன, ஸோ பிஎல்சி அனலாக் அவுட்புட்டோட வேல்யூ ரேஞ்சஸ்லாம் என்னென்ன இருக்குது, ஸோ டிஜிட்டல் வேல்யூஸ் வந்து எப்படி அனலாக் வோல்டேஜாக வந்து கன்வெர்ட் ஆகுது, அது வந்து ஒரு ரியல் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸ்கேலிங்னா என்ன, ஸோ ஸ்கேலிங் வந்து எதுக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் வைட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது அனலாக் சிக்னல் ப்ராசஸிங்கில் அப்படின்றத பற்றி ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருப்பேன். ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ பேர் வந்து அதுக்கான கரெக்டான ஆன்சர் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்டில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஎல்சி அனலாக் அவுட்புட்டை பற்றி லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஎல்சியோட அனலாக் சிக்னல்ஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஒரு டிஜிட்டல் சிக்னல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இட் மேபி ஆன் ஆர் ஆஃப். ரெண்டே ஸ்டேட் தான் டிஜிட்டல் சிக்னல். ஒன்று ஆன் கண்டிஷன், இல்லை ஆஃப் கண்டிஷன். இந்த ரெண்டு சிக்னல்ஸ் மட்டும் தான் டிஜிட்டல் சிக்னல் சொல்லுவோம். ஸோ அனலாக் சிக்னல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக வேரி ஆகிட்டு இருக்க ப்ராசஸில் வந்து நம்ம ஒரு டேட்டா வந்து மெஷர் பண்ணுறோம் அப்படின்னாலோ, இல்லை வந்து கண்டினியூஸாக வேரி ஆகிற ப்ராசஸில் நம்ம ஒரு அவுட்புட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்றதாலோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அனலாக் சிக்னல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அனலாக் இன்புட் சிக்னல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு டெம்பரேச்சர் வந்து நம்ம கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது, எவ்வளோ வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாகுது அப்படின்றத வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுறோம். ஒரு ஸ்பீடை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை ஒரு ஃப்ளோ வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி மானிட்டரிங் பண்ணுற வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் இன்புட் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸான சிக்னல், அது வந்து ஒரு வேல்யூவாக ரெப்ரசென்ட் பண்ணும் பிஎல்சி. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அனலாக் அவுட்புட் சிக்னல்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பிஎல்சி வந்து கண்டினியூஸாக ஒரு சிக்னல் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட் டிவைசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கண்டினியூஸாக பிஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸாக இருக்கும். அன்லைக் வோல்டேஜாக இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸாக இருக்கும். ஸோ இது வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸ் மாதிரி இல்லாமல் ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி இல்லாமல் இது வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த அனலாக் அவுட்புட் டிவைசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்கலாம். ஸோ என்னென்ன அனலாக் அவுட்புட் டிவைசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி இண்டக்ஷன் மோட்டரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதோட ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அந்த மோட்டரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஎஃப்டி வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே சேம் அப்ளிகேஷன் தான் நம்ம டிசி மோட்டர் யூஸ் பண்ணோம்னா டிசி டிரைவ் யூஸ் பண்ணுவோம். அதோட ஸ்பீடை வந்து டைரக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சேஞ்ச் பண்ணுறதுக்கும். ப்ரொபோஷனல் வால்வ் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர் அப்படின்னா ப்ரெஷர் அப்படின்னா ஃப்ளோ இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எவ்வளோ லெவல் வேணுமோ அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோஷனல் வால்வ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹீட்டர் அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹீட்டிங் டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பிஎல்சி அனலாக் டிவைசஸோட சிக்னல் ரேஞ்சஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒன்று வோல்டேஜ் லெவல் 0 to 10 வோல்ட் டிசி, 1 to 5 வோல்ட் டிசி, அப்படின்னா -10 வோல்ட் to 10 வோல்ட் டிசி. இது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் லெவல் சொல்லுவோம். கரண்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 20 மில்லியம்ஸ் அப்படின்னா 0 to 20 மில்லியம்ஸ். ஒரு பிஎல்சி அனலாக் அவுட்புட் டிவைசஸ்லேருந்து வர சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வோல்டேஜ் லெவல்னால் இந்த 3 வோல்டேஜ் லெவல் தான் வரும். இட் மேபி 0 to 10 வோல்ட், 1 to 5 வோல்ட் அப்படின்னா -10 to 10 வோல்ட்டு. கரண்ட் லெவல்னால் 4 to 20 மில்லியம்ஸ் அப்படின்னா 0 to 20 மில்லியம்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட். இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ்லேயும் நம்ம வந்து அனலாக் சிக்னல் வந்து வராது அவுட்புட்டில். ஒரு அனலாக் அவுட்புட் மாடியூல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ கன்வெர்ட்டிங் டிஜிட்டல் வேல்யூஸ் இன்டு அனலாக். ஸோ டிஜிட்டல் வேல்யூ வந்து அனலாகாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனலாக் அவுட்புட் மாடியூலோட வேலை. இட் மேபி கரண்ட் அப்படின்லாம் இருக்கலாம், இல்லை வோல்டேஜ் சிக்னல்ஸாக இருக்கலாம், எந்த வேல்யூவாக இருக்கலாம். ஒரு டிஜிட்டல் வேல்யூவை இது வந்து கரண்ட்டாவோ இல்லை வோல்டேஜாவோ நம்ம யூஸ் பண்ணுற மாடியூலுக்கு ஏற்ற மாதிரி மாடல் பேஸ் பண்ணி. ஸோ இது இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா SM1232 அனலாக் அவுட்புட் மாடியூல் யூஸ் பண்ணுறோம். இந்த மாடியூல் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ரேஞ்சும் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் ரேஞ்சும் கிடைக்கும். ரெண்டுமாவும் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 4 சேனல் அனலாக் அவுட்புட் மாடியூல். இதோட ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 14 பிட். ஒரு வோல்டேஜ் லெவலில் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட ரெசல்யூஷன் வந்து 14 பிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நம்ம வந்து ஒரு கரண்ட் லெவலில் கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13 பிட்டாக கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மாலஸ்ட் சேஞ்ச் ஒரு அனலாக் சிக்னலில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரேச்சராக இருக்கலாம், ஒரு ப்ரெஷராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் நடந்தாலுமே அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த சிக்னல் வந்து டிடெக்ட் பண்ணுது இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெசல்யூஷன் எவ்வளோ ஹையராக இருக்கோ அவ்வளோக்கு நம்ம ஒரு சின்ன சேஞ்சஸை கூட ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ப்ராசஸில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 டிகிரிலேருந்து ஒரு 15.2 டிகிரி அப்படி போகுதுன்னா
அது வந்து நம்மளோட ரெசல்யூஷன் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 15.1 வந்தால் கூட நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். லைக் மொபைலில் இருக்க பிக்சல் மாதிரி தான். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, பிக்சல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது அப்படின்னா, ஃபோட்டோவோட கிளாரிட்டி வந்து நமக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் ரெசல்யூஷன். ரெசல்யூஷன் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ, அந்த அளவுக்கு நம்மள சிஸ்டமில் இருக்க சின்ன சின்ன சேஞ்சஸை கூட நம்மளால மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெசல்யூஷன் வந்து எப்படி சொல்லுவாங்க, டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் பிட்ஸு. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? 14 பிட், 13 பிட் அப்படின்னு இல்லையா? அந்த மாதிரி நம்பர் ஆஃப் பிட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெசல்யூஷன் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிபியூலேருந்து வரது பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் வேல்யூஸ் தான் வரும். ஆனா நம்ம அனலாக் மாடியூல்லேருந்து வரது வந்து பார்த்தீங்கன்னா, வோல்டேஜா வந்து வரும். இட் மே பி வோல்டேஜ் அப்படி இல்லன்னா கரண்ட். நம்ம என்ன மாரி மாடியூல் யூஸ் பண்ணுறோமோ, நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏத்த மாரி நம்மளுக்கு வந்து அதோட அவுட்புட் வரும். ஸோ சிபியூ அப்படின்னா 0 வேல்யூலேருந்து 27648 அப்படின்ற வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து சிபியூ வந்து வரும். அதுக்கேத்த அப்ராப்ரியேட்டான அவுட்புட்டோட வேல்யூ வந்து அனலாக் அவுட்புட் மாடியூல்ல வந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 0 வோல்ட் அப்படி இல்லன்னா 10 வோல்ட் அப்படி வந்து கிடைக்கும். ஸோ பிஎல்சி அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்ப்யூட்டர் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இண்டஸ்ட்ரியல் கம்ப்யூட்டர் அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் டிஜிட்டல் வேல்யூஸ் மட்டும் தான். பட் நம்ம இங்க ஒரு ப்ராசஸ கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அனலாக் அவுட்புட் மாடியூல்லேருந்து வரது வந்து பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் லெவல் தான் வரும். நம்மளுக்கு வந்து டிஜிட்டல் வேல்யூ வந்து வராது. ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா, சிபியூ வந்து டைரக்ட்டா அவுட்புட் வந்து கண்ட்ரோல் பண்ணாது. ஏன்னா சிபியூலேருந்து வரது வந்து வேல்யூஸ் மட்டும் தான். ஸோ அந்த வேல்யூஸ வச்சு நம்மளால அவுட்புட்ட கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இன் பிட்வீன்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிபியூக்கும், இந்த பிஎல்சிக்கும் இந்த நம்ம அவுட்புட் கண்ட்ரோல் பண்றோம் இல்லையா? இந்த டிவைஸஸ்க்கும் நடுவுல நம்ம யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, பிஎல்சி அனலாக் மாடியூல், அவுட்புட் மாடியூல் வந்து யூஸ் பண்றோம். இது வந்து இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர்ற டிஜிட்டல் வேல்யூவ அதுக்கேத்த மாரி அவுட்புட் வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஸோ இந்த சிபியூல வந்து பாருங்க 0227648 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிபியூவோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிபியூ வந்து 0 அப்படின்ற வேல்யூ வந்து அவுட்புட்டா குடுத்ததுன்னா, அனலாக் அவுட்புட் மாடியூல் குடுத்ததுன்னா, அனலாக் அவுட்புட் மாடியூல் வந்து கன்வெர்ட் ஆகி வர வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 0 அப்படின்ற வோல்டேஜ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட். இது வந்து பிஎல்சியோட மாடல்ஸ்க்கு ஏத்த மாரி நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். பட் சீமென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 0227648 அப்படின்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ டிஃபைன்டு வேல்யூ. இந்த வேல்யூல வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இப்போ 0 அப்படின்னா இந்த டேபிள் வந்து பார்த்துக்கோங்க. 0 அப்படின்னா 0 வோல்ட் வரும். ஸோ 13824 அப்படின்னா அனலாக் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, 5 வோல்ட் அப்படின்றத குடுக்கும். விச் மீன்ஸ் 13824 அப்படின்ற டிஜிட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, சிபியூல இருந்து அனலாக் அவுட்புட் மாடியூலுக்கு வந்தா, அந்த அனலாக் அவுட்புட் மாடியூல் வந்து 5 வோல்ட் அவுட்புட்டா ப்ரொடியூஸ் பண்ணி இங்க குடுக்கும். ஸோ சின்ன அனிமேஷன் பார்க்கலாம். இப்போ பாருங்க சிபியூல வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் வேல்யூ வந்து 0 அப்படின்னு வருது. ஸோ 0 அப்படின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்ம இதில என்ன பண்றோம், இந்த இந்த ஸ்க்ரீன்ல வர்றத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். இங்க வந்து நம்ம வந்து ஒரு மோட்டரோட ஸ்பீட வந்து கண்ட்ரோல் பண்றோம். மோட்டரோட ஸ்பீட கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். அனலாக் அவுட்புட் டிவைஸஸ்ல விஎஃப்டி வேரியபிள் ஃப்ரீக்வென்சி டிரைவ் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மோட்டரோட ரேட்டட் கரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட்டட் ஃப்ரீக்வென்சின்னு பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் யூஸ் பண்றோம். ரேட்டட் வோல்டேஜ் வந்து 415 வோல்ட். ரேட்டட் ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஆர்பிஎம். ஸோ இப்போ ஒரு மோட்டார் நம்ம கடையிலேருந்து வாங்குறோம் அப்படின்னா, அது வந்து நம்ம 415 வோல்ட் நம்ம அந்த மோட்டருக்கு 415 வோல்ட் அந்த மோட்டருக்கு நம்ம வந்து குடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மோட்டர் வந்து 1500 ஆர்பிஎம்ல வந்து ரொட்டேட் ஆகும். இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம வந்து டிஜிட்டல் வேல்யூ வந்து 0 அப்படின்ற டிஜிட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, சிபியூலேருந்து வருது. அத வந்து அனலாக் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அனலாக் அவுட்புட் மாடியூல் வந்து என்ன வோல்டேஜா கன்வெர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, 0 வோல்ட் அப்படின்றத கன்வெர்ட் பண்ணுது. இங்க டேபிள் பாருங்க. சிபியூல வந்து 0 அப்படின்ற வேல்யூ வந்தா, நம்மளுக்கு வந்து வர்ற வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 0 அப்படின்ற வோல்டேஜ் தான் வரும். ஸோ 0னா இங்க ஃப்ரீக்வென்சி 0. ஸோ டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீட வந்து பம்ப் பண்ணல. மோட்டருக்கான வோல்டேஜ் வந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து குடுக்கல. ஏன்னா டிரைவுக்கு வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா, 0 வோல்ட் தான் வருது. ஸோ 0 வோல்ட் இந்த டிரைவ் வந்து எப்படி நம்ம பண்ணியிருப்போம் அப்படின்னா, 0 வோல்ட்னா 0 வோல்ட்லேருந்து 10 வோல்ட் தான் இந்த டிரைவ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ 0 வோல்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டருக்கு 0 ஆர்பிஎம் வந்து குடுக்கும். வோல்டேஜே குடுக்காது. அதே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 10 வோல்ட் வந்தது அப்படின்னா, மோட்டருக்கு வந்து ஃபுல் வோல்டேஜே குடுத்துரும். 415 வோல்ட் குடுத்துரும். அப்போ வந்து மோட்டர் வந்து 1500 ஆர்பிஎம் வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ பாருங்க கான்செப்ட் 0 வோல்ட்ன்னு வருது. ஸோ 0 வோல்ட் தான். இங்க வந்து மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகல. இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க 13824 அப்படின்ற வேல்யூ வந்து டிஜிட்டல் வேல்யூ வந்து சிபியூலேருந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் வருது. ஸோ அத வந்து அனலாக் அவுட்புட் மாடியூல் என்னவா கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 வோல்ட் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுது. ஸோ நம்ம டிரைவ்ல வந்து என்ன செட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, நான் வந்து 0 டூ 10 வோல்ட் தான் நான் டிரைவ்க்கு வந்து குடுப்பேன். அந்த 0 டூ 10 வோல்ட்டுக்கு ஏத்த மாரி அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்ப டிரைவோட இது கான்செப்ட் எப்படி இருக்கும்னா, 0 வோல்ட் வந்து வந்தது டிஜிட்டல் அவுட்புட் மாடியூல் வந்து 0 வோல்ட் வந்ததுன்னா, டிரைவ் வந்து எந்த வேல்யூமே பூஸ்ட் பண்ணாது. ஸ்பீட் எதுவுமே பூஸ்ட் பண்ணாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா, 5 வோல்ட் அப்படின்னு வந்ததுன்னா, இங்க பாருங்க 5 வோல்ட்டுக்கான அப்ராப்ரியேட் வேல்யூ என்ன பாருங்க 13824. ஸோ சிபியூ வந்து 13824ன்ற வேல்யூ குடுத்ததுன்னா, அனலாக் அவுட்புட் மாடியூல் வந்து 5 வோல்ட் அப்படின்ற அவுட்புட் வரும். ஸோ 5 வோல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிரைவ் வந்து எவ்வளோ வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணும்னு பாருங்க 200 வோல்ட் பூஸ்ட் பண்ணும். எதுக்காக 200 வோல்ட் பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரேட்டட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 415 வோல்ட். ஸோ 10 வோல்ட் அப்படின்னு வந்ததுன்னா,
நம்மளுக்கு வந்து 415 வோல்ட் டிரைவ்லேருந்து டேரெக்டாக வந்துடும். மோட்டர் வந்து ஃபுல் ஸ்பீடில் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இப்போ நம்மளுக்கு வரது வந்து 5 வோல்ட் தான் வருது. ஸோ 5 வோல்ட்னா ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெச்க்கு பதிலாக 25 ஹெச் தான் வரும். ஸோ 25 ஹெச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்டி டிரைவ் வந்து எவ்வளோ பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 வோல்ட் பூஸ்ட் பண்ணும். ஸோ 200 வோல்ட் அவுட்புட் வோல்டேஜ் வந்து பூஸ்ட் பண்ணும்போது மோட்டரோட ஆர்பிஎம் வந்து ஆட்டோமேட்டிக்காக 750 ஆர்பிஎம்மில் ரொட்டேட் ஆகும். ஸோ மோட்டரோட ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஆர்பிஎம் மேக்ஸிமம். நம்மள வந்து அதுக்கான பாதி வோல்டேஜ் தான் இப்போ கொடுக்குறோம். ஸோ 5 வோல்ட் தான் கொடுக்குறோம் அப்படின்றதால 750 ஆர்பிஎம்மில் வந்து ரொட்டேட் ஆகும் மோட்டர். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதே வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சியில் வந்து 27648 என்ற டிஜிட்டல் வேல்யூ வந்து கொடுக்குது அனலாக் அவுட்புட் மாடியூலுக்கு. ஸோ அனலாக் அவுட்புட் மாடியூல் வந்து டேரெக்டாக என்ன பண்ணுன்னா 10 வோல்ட்டை பூஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே பாருங்கள் 27648க்கு வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 10 வோல்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ 10 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா விஎஃப்டி டிரைவ் வந்து என்ன பண்ணும், டேரெக்டாக அதுக்கான 50 ஹெச்ஸை பூஸ்ட் பண்ணி வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 415 வோல்ட்ன்றது அவுட்புட்டுக்கு கொடுத்துரும் மோட்டருக்கு. ஸோ இப்போ மோட்டர் வந்து எப்படி ரொட்டேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 415 வோல்ட் ஒரு மோட்டர் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து விஎஃப்டியே இல்லாமல் கனெக்ட் பண்ணிங்கன்னா எப்படி ஒரு 415 வோல்ட் டேரெக்டாக மோட்டர் இருக்குதோ அந்த மாதிரி போயிட்டு மோட்டர் வந்து 50 ஹெச்சில் ரொட்டேட் ஆகும். ஸோ 50 ஹெச்சில் ரொட்டேட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஆர்பிஎம் ஃபுல் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு அனலாக் அவுட்புட் டிவைஸஸ் வச்சு ஒரு விஎஃப்டி வச்சு ஒரு மோட்டரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். இந்த வீடியோ இந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் நம்மளோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலை. எதுக்காக நம்மளோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகலை அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. நம்மளோட ஒரு ஆப்ரேட்டர் ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஆப்ரேட்டரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஸ்பீடை வந்து செட் பண்ணணும். அவருக்கு தேவையான ஸ்பீடை செட் பண்ணால் மோட்டர் வந்து அந்த ஸ்பீடில் ரன் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து மோட்டரோட ஆர்பிஎம் வந்து 1500 ஆர்பிஎம்மில் எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து 1500 ஆர்பிஎம்மில் எனக்கு மோட்டர் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணேன்னா எனக்கு வந்து 1500 ஆர்பிஎம்மில் வந்து மோட்டர் ரொட்டேட் ஆகும். ஆனால் நம்ம இவ்வளோ நேரம் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ சிபியூ வந்து ஒரு டிஜிட்டல் வேல்யூ கொடுக்குது. அந்த டிஜிட்டல் வேல்யூக்கு அப்ரோப்ரியேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் அவுட்புட் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வோல்டேஜை பூஸ்ட் பண்ணி அதை கொண்டு போய் நம்ம விஎஃப்டியில் கொடுக்குறோம். ஸோ விஎஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜை கொடுக்குது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் வச்சு நம்மளால் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிபியூ பண்ணுற வேலை, பிஎல்சி பண்ணுற வேலை. பட் நம்ம இந்த வேல்யூஸ்லாம் நம்ம மக்கப் பண்ண முடியாது. ஒரு வாட்டியும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13824ன்ற வேல்யூ வந்து நம்ம மக்கப் பண்ணி நம்ம கொடுக்க முடியாது. 16558ன்ற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மக்கப் பண்ணி இந்த வேல்யூ வந்து ஃபீட் பண்ண முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஆர்பிஎம்மில் ரொட்டேட் ஆகணும், இல்லை 200 ஆர்பிஎம், இல்லை ஏதோ ஒரு ஆர்பிஎம் நம்மளோட அப்ளிகேஷன் டிஃபைன் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆர்பிஎம்மில் ரொட்டேட் ஆகணுன்றது மட்டும் தான் நம்ம கொடுப்போம். பட் இங்கே நடக்கிற ப்ராசஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? இதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட பிஎல்சி சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸை வந்து அனலாக் அவுட்புட் மாடியூலுக்கு வந்து கொடுக்கும். அப்படி என்ன நடக்குது ஸ்கேலிங்ன்றதை பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்னே சொல்லலாம் அனலாக்ல. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மினிமம் ஒய் மேக்ஸ் மைனஸ் ஒய் மினிமம் டிவைட் பை எக்ஸ் மேக்ஸ் மைனஸ் எக்ஸ் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட் ஸ்கேலிங் ஃபார்முலா இருக்குது. இது வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்முலா தான். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான ஃபார்முலாலாம் கிடையாது. ரொம்ப அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ்லாம் தெரியணும்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான், ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து இன்ஜினியரிங் வேல்யூ நம்மளோட மோட்டர் வந்து எவ்வளோ ஆர்பிஎம்மில் ரொட்டேட் ஆகணும் அப்படின்றது நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அப்ளிகேஷனுக்கு என்னோட மோட்டர் வந்து ஒரு 200 ஆர்பிஎம் இல்லை ஒரு 750 ஆர்பிஎம்மில் ரொட்டேட் ஆகணும்னு வச்சுக்கோங்க. அந்த 750 ஆர்பிஎம் வந்து நம்ம இன்புட் வேல்யூவாக கொடுப்போம் ஹெச்எம்ஐயில். எனக்கு வந்து 750 ஆர்பிஎம்மில் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 750 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணி நம்ம கொடுப்போம். ஸோ எக்ஸ் மினிமம் எக்ஸ் மேக்ஸிமம் அப்படின்னா என்னன்னா மோட்டரோட ஆர்பிஎம் எவ்வளோ மினிமமாக அந்த மோட்டரோட ஆர்பிஎம் வந்து 0 ஆர்பிஎம் சுத்தாது. மேக்ஸிமமாக அதோட மோட்டரோட ஆர்பிஎம் வந்து 1500 ஆர்பிஎம். அது வந்து நம்மளோட மோட்டரோட நேம் பிளேட்லேயே இருக்கும். இந்த மோட்டரோட மினிமம் மேக்ஸிமம் ஆர்பிஎம் வந்து என்ன இருக்கும், என்ன 1500 ஆர்பிஎம்னு இருக்கும். ஸோ ஒய் மினிமம் ஒய் மேக்ஸிமம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சியோட ரேஞ்சு 0 to 27648. இதோ இங்கே காமிச்சிருக்கேன் இல்லையா, 0லேருந்து 27648. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சியோட அனலாக் சிக்னல் அவுட்புட்டோட வேல்யூ. இந்த வேல்யூ வந்து ப்ரீடிஃபைன்டு வேல்யூ, இந்த வேல்யூ மாறாது. ஸோ இப்போ பிஎல்சியோட அவுட்புட் ஒய் தானே இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய். இப்போ பாருங்கள் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் என்ட்ரி பண்ணுறாரு. எனக்கு வந்து 750 ஆர்பிஎம் வந்து மோட்டர் ரொட்டேட் ஆகணும் அப்படின்றத இங்கே வந்து வேல்யூ வந்து என்ட்ரி பண்ணுறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ நம்ம கொடுக்குற இன்புட் வந்து 750. எக்ஸ் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 0. ஒய் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம் 27648 அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஒய்யோட மினிமம் வந்து 0. ஸோ எக்ஸ் மேக்ஸிமம் வந்து 1500 ஆர்பிஎம். மோட்டரோட மேக்ஸிமம் ஆர்பிஎம் வந்து 1500, மினிமம் ஆர்பிஎம் 0. ஸோ இந்த வேல்யூலாம் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வர அவுட்புட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 13824 அப்படின்ற அவுட்புட் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ என்ன பண்ணுன்னா டேரெக்டாக வந்து அனலாக் அவுட்புட் டிவைஸஸ்க்கு வந்து கொடுத்துரும். அனலாக் அவுட்புட் டிவைஸுக்கு கொடுத்த உடனே அனலாக் அவுட்புட் டிவைஸ் வந்து பார்க்கும். ஸோ 13824 அப்படின்ற வேல்யூ வந்ததுன்னா அதுக்கு அப்ரோப்ரியேட்டான வோல்டேஜ் எவ்வளோ, ஸோ 5 வோல்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் அவுட்புட் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவோ இல்லை என்ன நம்ம அவுட்புட் சிக்னல் கண்ட்ரோல் பண்ணுறோமோ அங்கே வந்து கொடுத்துரும்.
ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 750 ஆர்பிஎம் அப்படின்றது வந்து செட் பண்ணுறாரு. ஸோ இப்போ பிஎல்சி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலிங்கில் நம்ம பார்த்தோம் இல்லையா ப்ரீவியஸாக, அந்த 750 ஆர்பிஎம்க்கு அப்ராப்ரியேட்டாக என்ன ஸ்கேலிங் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சோம், ஒய்யோட வேல்யூ 13824. ஸோ சிபியூ வந்து என்ன பண்ணோம்னா 13824 அப்படின்ற வேல்யூ வந்து அனலாக் அவுட்புட் மாடியூலுக்கு வந்து மூவ் பண்ணும். ஸோ அனலாக் அவுட்புட் மாடியூல் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த 13824க்கு அப்ராப்ரியேட்டான அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜ் 5 வோல்ட். ஸோ 5 வோல்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் வந்து மூவ் பண்ணும். ஸோ வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் வந்து நம்ம 0 to 10 வோல்ட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ 0 வோல்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆர்பிஎம்ல ரொட்டேட் ஆகும். ஸோ வந்து 10 வோல்ட் அப்படின்னா 1500 ஆர்பிஎம் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து 5 வோல்ட் கொடுத்துருக்கோம். 5 வோல்ட் கொடுத்தோம்னா 750 ஆர்பிஎம்ல வந்து மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ 750 ஆர்பிஎம்ல மோட்டர் ரொட்டேட் ஆகும்னா நம்ம ஃப்ரீக்வன்சி வந்து 25 ஹெச் இருக்கும். ஸோ 50 ஹெச்னா 1500 ஆர்பிஎம்ல ரொட்டேட் ஆகும். ஸோ நம்ம இப்போ 25 ஹெச், இந்த 25 ஹெச்சுக்கு நம்மளுக்கு அவுட்புட் வோல்டேஜ் டிரைவ் வந்து எவ்வளோ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 வோல்ட். ஸோ 200 வோல்ட் ஜென்ரேட் பண்ணுறதால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து 750 ஆர்பிஎம்ல ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலாக் அவுட்புட் டிவைசஸ் வந்து ஒரு அனலாக் அவுட்புட் வந்து பிஎல்சியில் வந்து ஒர்க் ஆகுது. ஒரு சின்ன சம்மரி பார்த்துடலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிஎல்சி சிபியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் வேல்யூ வந்து கன்வெர்ட் பண்ணி அனலாக் அவுட்புட் மாடியூலுக்கு கொடுக்கும். ஸோ அந்த அனலாக் அவுட்புட் மாடியூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் வேல்யூவை பேஸ் பண்ணி அனலாக் அவுட்புட் வேல்யூ வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இட் மேபி 0 to 10 வோல்ட்டாக இருக்கலாம், இல்லை 4 to 20 மில்லியம்ஸ் கரண்ட் லெவலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே இதுதான் சேம் கான்செப்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம அனலாக் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவில் கொடுத்துருக்கோம். ஸோ வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் வந்து என்ன பண்ணால் மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணும். எப்படின்னா இந்த அனலாக் அவுட்புட் டிவைசஸ் வந்து வர வோல்டேஜை பேஸ் பண்ணி நம்மளோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணும், மோட்டரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் கான்செப்ட். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஎல்சியில் ஒரு அனலாக் அவுட்புட் மாடியூல் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறோமோ, இல்லை ஒரு ப்ரெஷரோ, ஒரு ஃப்ளோவோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறோம், அதனால் மோட்டர் வச்சுருக்கோம். இதே நம்ம இங்கே வந்து ஒரு ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவும் இந்த மோட்டருக்கும் பதிலாக நம்ம இங்கே வந்து அந்த அனலாக் டிவைசஸில் பார்த்தோன்னே ஒரு ப்ரொஃபஷனல் வால்வு. ஸோ ப்ரொஃபஷனல் வால்வு எடுத்து இங்கே கொடுத்துருவோம். ஸோ ப்ரொஃபஷனல் வால்வு இங்கே கொடுத்துட்டோம்னா அது என்ன பண்ணால் வர வோல்டேஜுக்கு அப்ராப்ரியேட்டாக டிஃபைன் பண்ணி ப்ரெஷர் வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 50 பாரோ, இல்லை 0 to 20 பாரோ, அது நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி போகும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனலாக் அவுட்புட் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் ஆகுது பிஎல்சி யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இன்னொரு மெயினான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணுமா, ஒரு மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணுமா, இவ்வளோ ஸ்கேலிங் ஃபார்முலாலாம் போட்டு இவ்வளோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோலாம் நம்ம பண்ண வேண்டிய வேலை கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ரல் நாலேஜுக்கு தான் நான் வந்து சொன்னேன். இது இன்டர்வியூவில் வந்து உங்களை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா என்ன ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து என்னோட மினிமம் மேக்ஸிமம் இவ்வளோ, மோட்டரோட ஸ்பீடு இவ்வளோ, எனக்கு வந்து அனலாகோட அவுட்புட் ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருது, இதை வச்சு நான் எப்படி வந்து ஒரு மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கேட்பாங்க கொஸ்டின். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் கான்செப்ட் வந்து தெரியணும். எப்படி வந்து ஒரு அனலாக் மாடியூல் வந்து இன்புட்டாக இருந்தாலும் அவுட்புட்டாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்கேலிங் ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎல்சியில் வந்து ஒரு அனலாக் மாடியூல் வந்து இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இல்லை. இப்போ வந்து நான் வந்து செட்டிங் ஆர்பிஎம் வந்து 636 அப்படின்ற ஆர்பிஎம் வந்து நான் செட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தேவையான ஆர்பிஎம் வந்து 636 ஆர்பிஎம்ல வந்து மோட்டர் வந்து ரொட்டேட் ஆகணும். அந்த மாதிரி ஆர்பிஎம்ல ரொட்டேட் ஆகணும்னா, என்னோட பிஎல்சியோட அவுட்புட் டிஜிட்டல் வேல்யூ வந்து எவ்வளவா இருக்கணும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இதோட ஆன்சர் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பார்த்துருக்கீங்கன்றத நான் இதை பார்த்தே தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இந்த மாதிரி ஆட்டோமேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அப்கமிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.